ஆன்மீகம் என்பது பலருக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும் ஒரு வாழ்க்கை முறை. ஒருவர் ஆன்மீகத்தை அடையும் போது அவர்கள் மிகவும் அமைதியானவர்களாகவும் புரிந்து கொள்ளக்கூடியவங்களாகவும் மாறுறாங்க. அவங்க தேவையற்ற சண்டைகளை தவிர்த்து அனைவருக்கும் அமைதியான சூழலை பெற முயற்சி செய்கிறாங்க. தங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தி வாழ்க்கையை சரியாக வாழ ஆன்மீகம் உங்களுக்கு உதவும். இது உங்களுக்கு ஒரு தியான நிலையை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் நீங்கள் சரியாக கையாள உங்களுக்கு ஆன்மீகம் உதவுங்க. ஜோதிடம் 12 ஜோதிட ராசிகளை கொண்டு நிர்ணயம் செய்வதன் மூலம் அவங்களோட ஆளுமையின் நுணுக்கங்களையும் புரிந்து கொள்வதை ஜோதிடம் சாத்தியமாக்குது. ஆன்மீகத்தை நோக்கி செல்லும் சிறந்த ராசி அறிகுறிகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரவங்க வலிமையான மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட நபராக வந்தாலும் அவங்க உண்மையில் உணர்திறன் உடையவங்களாக இருக்கலாம். அவங்க தங்கள் ஆன்மாவை அமைதிப்படுத்த ஆன்மீகத்தை நோக்கி சொல்கிறார்கள். இந்த ராசிக்காரவங்க நம்பிக்கையாளர்கள் மற்றும் தங்களுக்கு மேலே ஒரு பெரிய சக்தி இருப்பதாக நம்புகிறாங்க. மீனராசிக்காரவங்க எல்லாவற்றிலும் மிகவும் ஆன்மீகமாக இருக்க ஆசைப்படுறாங்க. அவங்க காடு இந்த மாதிரி விஷயங்களை அதே மாதிரி ஜோதிட விஷயத்தையும் நம்புகிறாங்க. அங்கே அவங்க எதிர்காலத்தை பற்றிய ஒரு பார்வையும் பெற முடியுது. மீனம் கனவு காண்பவர்கள் மற்றும் ஜோதிட நிகழ்வுகளை நம்புகிறாங்க. அவங்க ஜோதிட நிகழ்வின் விளைவாக ஒவ்வொரு சூழ்நிலையும் தொடர்பு படுத்த முயற்சிப்பாங்க. அடுத்த ராசிக்காரவங்க தனுசு ராசிக்காரவங்க ஆன்மீக நிகழ்வுகளில் அதிக நம்பிக்கை வச்சு கடினமான காலங்களில் ஆதரவை எதிர்பார்க்குறாங்க. அவங்க இது போன்ற விஷயங்களை படிக்க விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தை தீவிரமாக கற்றுக்கொள்கிறாங்க. அவங்க உலகில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கவும் விரும்புகிறாங்க. ஆன்மீகத்தின் உதவியோடு இதை செய்ய முடியும் என்று அவங்க நம்புகிறாங்க. அடுத்த ராசிக்காரவங்க சிம்ம ராசிக்காரவங்க ஆன்மீகத்தின் சில பகுதிகளால் மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கையில் நல்ல மற்றும் கெட்ட பக்கங்களை சிம்ம ராசிக்காரவங்க நம்புகிறாங்க. இந்த ராசிக்காரவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. அவங்க ஆன்மீகத்தை மனித குலம் பெற்ற மிகப்பெரிய பரிசாக நினைக்கிறாங்க. அவங்க தங்களோட வாழ்க்கை உறவுகள் மற்றும் வாழ்க்கையின் அம்சங்களை புரிந்து கொள்ள ஆன்மீகத்தை சார்ந்து இருக்கிறாங்க. அடுத்த ராசிக்காரவங்க கடகராசிக்காரவங்க தங்களோட ஆன்மீக பக்தியோட ரொம்ப தொடர்பில் இருக்கிறாங்க. அவங்க தங்கள் வாழ்நாளில் மிக முக்கியமான பகுதியாக அன்பை நினைக்கிறாங்க. அவங்க வேறு எதையும் விட அன்பை தேர்ந்தெடுப்பாங்க. கடகராசிக்காரவங்க ஆன்மீகம் அனைவரையும் ஒரு இறுக்கமான பிணைப்பில் ஒன்றிணைக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. அது அனைவரையும் நெருக்கமாக வச்சிருக்கும். மேசம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம் மற்றும் கும்பம் எந்த விதமான ஆன்மீக செயலில் ஈடுபட விரும்ப மாட்டாங்க. அதை அவதூறாகவே கருதவும் மாட்டாங்க. இந்த ராசிக்காரவங்க ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கவும் விரும்புகிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.